சின்ன வயசுலேயே நான் சொல்லியிருந்தேன், பஜன்ஸ் தான் அம்மா கிட்டேருந்து படிச்சுட்டு இருந்தேன். மல்லிகை மல்லிகை இலங்கை மக்கள், அடுத்தது வந்து தமிழ்நாட்டு மக்கள். அப்படி எப்படி சொல்கிறேன், கொழும்பு தெரியும், எல்லாருமே சிங்களீஸ் தான் இருப்பாங்க. கேட்பதில்லை. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலை கூட சந்திக்கிறோம். இன்று தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நிற்கிறோம். இலங்கை, குறிப்பாக இலங்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து இந்தியாவுக்கு வந்து போயிட்டு இந்தியாவுடைய குறிப்பாக சி தமிழ் சரிகமபா லிட்டிச்சம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே இசைத்துறையிலே சாதித்த ஒரு பிள்ளை. நீங்கள் கடந்த சீசனில் நீங்கள் அந்த பிள்ளையினுடைய அருமையான பாடல்கள் எல்லாத்தையும் வந்து கேட்டு ரசிச்சிருப்பீங்கள். வர்ஷிகா எனப்படுகின்ற அந்த சிறு பிள்ளை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு முதல் முறையாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து இன்றைய தினம் வருகை தர இருக்கிறார்கள். அவர்களுடைய வருகை இந்த பலாலி விமானத்தினூடாக எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக தான் இந்த காலை வந்து அமைய போகுது. எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலை வந்து பாருங்க. தொடர்ச்சியாக காலைக்குள்ளே வந்து போகலாம். பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு பக்கம் கட்டுமான வேலைகள், புதிய கட்டுமான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்குது. அதோட இன்றைய தினம் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் வருகை இருந்த பயணிகளையும் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஃப்ளைட் வந்திருக்குது, ஃப்ளைட்டால் இறங்கி பயணிகளும் வந்து கொண்டிருக்கணும். இன்றைய தினம் வருகை தருகின்ற இந்த வர்ஷிகா என்ற பாடகி, அவருடைய வருகையும் இந்த விமான நிலையத்தினூடாக இருக்க போகுது. அந்த வருகை எப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக பார்ப்போம். பாடகியை வரவேற்பதற்காக பொன்னாடைகளோடு நிற்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட மாலைகளோடையும் நிற்கணும். கொஞ்சம் பின்னே போறீங்களா? நிறைய எடுக்கிட்டு வரது வித்தியாசமான பொன்னாடு. சரி, நிலைக்கு வச்சிருப்போம். நீ எடுப்போம். கொஞ்சம் தள்ளுங்க. அவனை கார் லக்கேஜ் வந்துட்டு போட்டு வணக்கம் பர்ஜா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களை யாழ்ப்பாணத்துக்கு அன்பாக வரவேற்கின்றோம். உங்களை உங்களுடைய ஊரிலே வரவேற்க உங்களுடைய உறவினர்கள் காத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. முதல்ல இவ்வளவு தூரம் பயணித்து இலங்கையிலிருந்து பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு போய் காசுகளை செலவழித்து கஷ்டப்பட்டு பாடலை பாடி வந்திருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதை விட முக்கியமாக அந்த போட்டியில் பங்கு பெற்று இறுதி வர போனதே ஒரு பெரிய விஷயம். போயிட்டு வந்திருக்கிறீங்க. சரி, இப்போ முதலாவது உங்களோட அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. ஓகே, நான் மெகா ஆடிஷனில் வந்து போனது வந்து நான் செலக்ட் ஆகணுன்ட்டு போனேன். அங்கே வந்து நான் பயப்பட்டுட்டு போனேன். ஐயோ, இன்னொரு நாடு தாண்டி கடல் தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போய் நம்ம ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து அந்த காம்படிஷனில் மக்களோட சப்போர்ட் தான் தேவை அதிகமாக. இப்போது நான் நினச்சிட்டு போனேன், அக்செப்ட் பண்ணுவாங்களா மக்கள்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போனேன். இங்கே இருக்க இலங்கை மக்கள், அடுத்தது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணதால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு பெரிய விஷயம். உங்களுடைய அம்மா அப்பா இதுக்கு எவ்வளோ ஊக்கம் அளிச்சாங்க? சொன்ன மாதிரி மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண மாதிரியே ஊரில் நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியம்மா எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருந்துச்சு. இறுதி வரை செல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா?
அவங்க காம்படிஷனில் வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பெஸ்ட்டு தான் கொடுத்தாங்க. யார் செலக்ட் ஆனாலும் ஓகே தான்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே செமையாக பண்ணாங்க. இல்லை சீத்தமிழில் நீங்கள் பாட முதல் இலங்கையில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீங்க? புரியல. சீத்தமிழில் பாட முதல் இலங்கையில் நீங்கள் என்ன செய்திங்க எடுத்துக்கிறீங்க? அதாவது உங்களோட ஊரில் நீங்கள் என்ன செய்து கொண்டு வந்தீங்க? அதுக்கு முதல் உங்களோட செயற்பாடுகள் எப்படியாக இருந்தது இந்த இசைத்துறையில்? நான் வந்து சின்ன வயசுலேயே நான் சொல்லியிருந்தேன், பஜன்ஸ் தான் அம்மா கிட்டேருந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா தான் சினிமா பாட்டெல்லாம் கரோக்கியில் பாட வச்சுருந்தாரு. சப்தம் இசைக்குழுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து என்னை நான் பாடுறேன்னு சொல்லி என்னை வந்து ஒரு பேண்டு இசைக்குழுவில் பாட வச்சுருந்தாரு. அவருக்கும் தேங்க்யூ சொல்லிடுறேன். அவரால் தான் நான் பாட்டு என்னோட வந்து ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ நாளும் வந்து போனது எனக்கு ஹாப்பி தான். நடுவர்கள் உங்களோட எவ்வளவு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? யாரெல்லாம் உங்களோட உரையாடி இருந்தாங்க? எல்லாருமே எல்லா கண்டஸ்டன்ஸோடையும் எல்லா ஜட்ஜஸுமே நல்லா இருப்பாங்க. ஸ்வேதா மேம், சரண் சார் கூட நான் லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வேறு பாடியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. திருகோணமலையில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பாடசாலை திருகோணமலை வெறிகள் இலங்கை துறைமுகத்தார இந்து கல்லூரியில் படிக்கிறேன். நான் இப்போது 8th போக போகிறேன். 8th படிக்கிறேன். எங்களுக்காக ஒரு சில பாடல் வரிகள் படித்து காட்ட முடியும்? நீங்கள் போட்டியில் முதல் பங்கு பெற்றிய பாடல், ஃபைனலிஸ்டில் நீங்கள் பங்கு பெற்றிய பாடல், அதில் ஒரு சில வரிகள் பல்லவி. ஓகே ஓகே. மல்லிகையே மல்லிகையே தோதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் சிறு நூலாகிறேன், தேயாமலே பிறை போலாகிறேன், தாங்காது இனி தாங்காது, மல்லிகையே மல்லிகையே தோதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. இது நீங்கள் முதல் மெகா ஆடிஷனில் பாடினது. ஆடிஷனில் படிச்சீங்க. சரி, நீங்கள் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகல என்ன பாடல் படிச்சீங்க? அதில் ஒரு சில வரி. தானா வந்த சந்தனமே ஒன்ன தழுவ தின சம்மதமே, இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே, தானா வந்த சந்தனமே ஒன்ன தழுவ தின சம்மதமே. எல்லாம் உட்காந்துருந்து ஜாலியாக பேசி ஸ்நாக்ஸ் எல்லாம் சண்டை பிடிச்சி ஏதாவது பண்ணிப்போம். இப்போ அச்சுமா கூட இருக்கிற டைம், ஜட்ஜஸ் கூட பேசுகிற டைம், நான் ஜட்ஜஸ் கூட பாடினேன் அந்த டைம், ரிஹர்சல்ஸ் ப்ராக்டிஸ் டைம்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த சரிகமபா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. புலம்பெயர் நாடுகளுக்கான இசை நிகழ்ச்சிக்கான பயணங்கள் ஆரம்பமாக இருக்குதா, இல்லை வந்து அதை கேட்ட ஏற்பாடுகள் என்னத்தான் செய்யணும்? ஆரம்பம் அப்பாட்ட அப்பா வணக்கம். வணக்கம். மகள் எப்படி என்ன செய்துட்டு வந்திருக்கிறா? எவ்வளோ சந்தோஷமா இருக்குது? சந்தோஷமாக ஸ்டேஜில் பாட வைக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா அந்த எதிர்பார்த்து போனது நிறைவேறி இருக்கு எங்களுக்கு. ஏன்னா நான் ஸ்டார்டில் எதிர்பார்த்தது பாடுற விஷயம் ஓகே, ஆனால் அதுக்குள்ளே இருக்க டீட்டெயிலிங் எல்லாம் கொஞ்சம் அறியணுன்றதுக்காக கற்றுக்கிறதுக்காக தான் அங்கே போயிருந்தது. அந்த ப்ராசஸ் ஓகே எனக்கு. அதனால் முழுசாக ஒரு பூரண சந்தோஷம் வாரத்தில். அடுத்தடுத்து நீ பயணங்களை பார்ப்போம் தொடர்ச்சியாக. நீ எவ்வளோ எஜுகேஷனும் இருக்குது, அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், 2 விஷயம் இருக்குது. இந்த தருணத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் இங்கேருந்து போகக்குள்ள சுகி அண்ணனாக்கிற டீம் அவங்க தான் அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மெகா ஆடிஷன் போகிறதுக்குரிய இது ஆன்லைனில் வந்து அவங்களோட கண்டக்ட் பண்ணி ஆன்லைனில் செலக்ட் ஆகிறதுக்குரிய உதவிகள் தருணத்தில் அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி சுகிண்ணா. மற்றது இந்த பேசிக்கில் நான் உங்களை கொண்டு போக முன்னாடி கொஞ்சம் ஸ்டேஜில் பாட வைக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா அந்த மேடை கூச்சங்கள் இருக்கக்கூடாது மகளுக்குன்ற வகையில் சப்தம் இசைக்குழு அவங்க ஒரு 4-5 ஷோ வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துருந்தாங்க அதில் பாடுறதுக்கு. ஸோ அதுதான் அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பாடினது. அதுக்கு முன்னாடி நாங்கள் கரோக்கியிலெல்லாம் பாடிக்கொண்டிருந்தது.
ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு லைவாக இது செய்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தார். இந்த தருணத்தில் அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இருக்கு நன்றி. முதல் தடவையாக வரீங்களா முதலே வந்திருக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், வந்து இங்கேருந்து தான் போனது, அதுக்கப்புறம் இப்போ வர்றேன். நீங்கள் வந்து இப்போ சரிகப்பா முடிச்சுட்டு உங்களுக்கு கொழும்பால டிங்கோக்கு போடுற சுகமா, யாழ்ப்பாணத்துலேருந்து டிங்கோக்கு போடுற சுகமா? கொழும்பு தெரியும், எல்லாருமே சிங்களீஷ் தான் இருப்பாங்க, மொழியும் புரியாது. ஜஃப்னால தான் எல்லாருமே தமிழ் மக்கள், இப்போ இதாலேயே வந்துடும். ஆசையில் வந்து நீங்கள் போகும்போதும் இதால் தான் போனோம். மற்றது ரிலேட்டிவ் இருக்கிறாங்க, இப்போ வந்து நிற்கிறது எல்லா வசதியும் இருக்கிறபடினால எங்களுக்கு அது ஹெல்ப் இதால் வர்றது உதவியாக இருக்குது. சரி, ஓகே. நீங்கள் கிழக்கு மாகாணம் மன்றபடியால் சபேசன் கிழக்கு மாகாணம் தானே? சபேசன் உங்களுக்கு இந்த சரிகப்பா நிகழ்ச்சியில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. சங்கமம் ரவுண்டில் வந்து நான் சபேஷன் அண்ணா கூட தான் பாடியிருந்தேன். அதில் வந்து ட்ரெயினர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கள விட எனக்கு சபேஷன் அண்ணா வந்து நான் சொன்னாலும் கேட்பதில்லைன்னு ஒரு பாட்டு பாடியிருந்தேன் சபேஷன் அண்ணா கூட. அந்த பாட்டில் வந்து எனக்கு எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் டைமில் எனக்கு ஒன்றா கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார். ரொம்ப ஹாப்பியாக நாளும் கேட்பதில்லை கன்னி மனது ஒன்றை மறைத்து வைத்தே சொல்ல தடை விதித்தே நெஞ்சை நம்பியிருந்தேன் அது வஞ்சம் செய்தது சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது. சூப்பர். மெட்டல் வந்து இப்போ சரிகப்பா இசை நிகழ்ச்சியில் வந்து ஜட்ஜஸ் எல்லாம் உங்களை ஜட்ஜஸ் தானே ஒரு ஆள் மட்டும் தான் சொல்லுவாங்க பேசுகிறதுக்கு. உங்களுக்கு அதில் பிடிச்ச ஜட்ஜஸ் யாரை சொல்லுவீங்க? அப்படி எப்படி சொல்கிறது, எல்லாருமே பிடிக்கும். ஒரு ஆளை தனிப்பட்டு சொல்ல மாட்டேன். ரெண்டு கண்ணு எதை பிடிக்கும் கேட்டால் அவங்களுக்கு சங்கடமான எல்லாமே பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்குமா என்ன? எல்லாருமே பிடிக்கும். சரி, ஓகே. சந்தோஷம் அம்மா. சரிகப்பா நிகழ்ச்சியிலேருந்து வந்து உங்களோட கலைப்பயணம் தொடர்ச்சியாக மென்மேலும் வளர்ந்து கொண்டு போகணும். யாழ்ப்பாணத்தை தாண்டி இலங்கையை தாண்டி புலம்பெயர் நாடுகளுக்கும் பயணிக்கணும்னு சொல்லி யாழ் மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை. தேங்க்யூ. அதோட இந்த யாழ் மக்களால் எங்களுக்கு இந்த வரவேற்பு செய்தமைக்காக அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.